வணக்கம், வெல்கம் டு சித்ராமுரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா வெத்தலை ரசம், அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட் பஜ்ஜி மிளகா போட்டு ஒரு கறி பார்க்க போறோம். அதுக்கப்புறமா மில் ஹவுஸ்ல ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், போன வருஷமே அவங்க மாவெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. முறுக்கு மாவு, ரிப்பன் பக்கோடாக்கு மாவு, அப்புறம் தட்டை, மாலாடு, ரவாலாடு, இந்த மாவெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அப்பவே நிறைய பேர் கேட்டீங்க, பலகாரம் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் ஸ்வீட்டும் காரமும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மாவும் கிடைக்கும். நீங்க அப்படியே ரெடிமேடா நீங்க மைசூர் பாக்கு வேணா மைசூர் பாக்கு அந்த மாதிரி ரெடிமேடாவை கூட நீங்க வாங்கிக்கலாம். அதுவும் ரெடியா இருக்கு. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பீன்ஸ் கேரட் பஜ்ஜி மிளகா போட்டா கறி எப்படி பண்றதுன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறமா அந்த வீடியோ பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருது. கடுகு, உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு பஜ்ஜி மிளகா மட்டும் தான் சேர்க்க போறோம். ஸோ பஜ்ஜி மிளகா சேர்த்துடலாம். கருவேப்பிலை, இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸ் கேரட்டையும் சேர்த்துருவோம். உப்பு, தேவையான உப்பு போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். பீன்ஸ் கேரட் வேகிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா வெத்தலை ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ரசத்துக்கு ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, இதை கையில கசக்கிக்கலாம். தக்காளி நல்லா கசக்கிட்டோம். 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் புளி தண்ணி ஒரு சின்ன கப்பில் 1 கப் விடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கொதி விட்டுப்போம். தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், பூண்டு ஒரு 5-6 பல், இதை சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு இன்னைக்கு வெத்தலை ரசம் தானே வைக்க போறோம். ஒரு 4 வெத்தலை எடுத்திருக்கேன். ஸோ இந்த வெத்தலையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு அரைச்சிக்கலாம். கோர்ஸா ஒரு ஓட்டு ஊற்றிக்கலாம். புளி தண்ணியும் தக்காளியும் சேர்ந்து கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம மிளகு, சீரகம், பூண்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். அது ஒரு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். பூண்டு, மிளகெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்துடுது. இப்போ வெத்தலையை சேர்த்துடலாம். வெத்தலையை சேர்த்து நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டுடலாம். நம்ம மிக்ஸி ஜார் அலம்பி அதையே விட்டுருவோம். இதுக்கு கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துருவோம். ரசம் கொஞ்சம் நுரைச்சி வரணும். அதுக்குள்ள இந்த பக்கம் பீன்ஸ் கேரட்டை ஒரு கலரிக்கலாம். அப்புறம் ஆல்மோஸ்ட் வெந்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ரசம் நுரைச்சி வந்துடுது. இப்போ விழுப்பக்கரண்டியில நெய் விட்டு கடுகு, சீரகம் மட்டும் தாளிச்சுக்கலாம். நெய் விட்டுருக்கேன். இப்போ கடுகு, சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வெத்தலை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பாருங்க, பீன்ஸும் கேரட்டும் நல்லா வெந்தெடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காயும் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பீன்ஸ் கேரட் தேங்காய் போட்ட கறியும் ரெடி. வெத்தலை ரசம் அப்புறம் பீன்ஸ் கேரட் கறி பார்த்தாச்சு. இப்போ மில் ஹவுஸ் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. வணக்கம். இப்போ நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க ஸ்வீட்ஸ்லாம் என்னென்ன ஸ்வீட்ஸு காரம் எல்லாமே பார்த்துருப்பீங்க.
மில் ஹவுஸில் தான் கிடைக்குது. நம்ம போன வாட்டி வந்து என்ன பண்ணோம்னா மில் ஹவுஸில் வந்து மாவே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. முறுக்கு மாவு, அப்புறம் வந்து ரவா லட்டுக்கு மாவு, மாலாடுக்கு மாவு, அந்த மாதிரி அசால்ட்டாக எல்லா மாவுமே வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அப்போவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இதை பண்ணி கொடுத்தா எனக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த வாட்டி வந்து ஸ்வீட்ஸு காரமெல்லாம் அவங்க ரெடி பண்ணியே தராங்க. அதுவும் ரெடி பண்ணியும் தராங்க. நீங்கள் கேட்டால் மாவும் ரெடியாக இருக்குது. போன வாட்டி இருந்த மாவு அத்தனையுமே இப்பயும் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டுருவோம். நம்ம கூட வந்து எப்பயும் போல வினோத் தான் இருக்கார். அவர்கிட்ட வந்து என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கேட்டுடலாம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கு? எஸ் மேடம், விஷ் யூ த சேம். லாஸ்ட் இயர்லேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் சைட்லேருந்தும். அதே மாதிரி கஸ்டமர்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவ். அந்த ஒரு சப்போர்ட்டோட ஒரு க்ரோத்து தான் இன்னைக்கு நம்மளால வந்து அவங்க லாஸ்ட் இயர் கேட்ட மாதிரியே வந்து இந்த வருஷம் வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்வீட்ஸு ஒரு 4 ஸ்வீட்ஸும் 4 சேவரிஸும் இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் அவங்க லாஸ்ட் இயர் அதிர்ஷ்டமாக கேட்டிருந்தாங்க. அது இந்த வருஷம் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஐஎஸ் கொண்டு வந்துட்டோம். அப்போது இந்த வருஷம் வந்து அவங்க கேட்ட எல்லா காம்ப்ளிமெண்ட்ஸுமே எங்களால் முடிஞ்ச அளவு வி ஆர் ட்ரைங் டு ஃபில்ஃபில். ஆமாம், அதிரசம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதிரசம் வந்து ஆக்சுவலாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் வந்து மாவு சரியா வராது. இந்த வாட்டி நீங்க கவலையே பட வேண்டாம். அதிரச மாவு இங்கேயே கிடைக்குது. நீங்க வாங்கிட்டு போய் அதிரசம் தட்டி எடுத்து போட்டா போதும், அவ்வளவுதான். சூப்பரா வரும். இந்த மாவு வந்து நான் ட்ரை பண்ணியும் பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண உடனே முதல்ல கொண்டு வந்து கொடுத்தாரு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மேடம், நல்லா வந்திருக்கான்னு சொல்லுங்க, அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லுங்க. அதை ட்ரை பண்ணி ரொம்ப சூப்பரா வந்தது. அதுக்கப்புறமா கொண்டு வந்ததுதான் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா அதிரச மாவும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா ஸ்வீட்டும் இருக்கு, அசார்ட்டடா எல்லா ஸ்வீட்டுமே ரெடி பண்ணிருக்காங்க. எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து இந்த வாட்டி வந்து ட்ரை பண்ணி வாங்கி பார்க்கலாம். ஆமா, பாத்தீங்கன்னா மத்த இதுல பாத்தீங்கன்னா இந்த சாக்கரினோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸோ கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாம எந்த அளவு பியூரா பட்டர்ல போட்டு பண்ண முடியுமோ அந்த அளவு வி ஹவ் மெயின்டைன் தி குவாலிட்டி. இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஹோட்டலோட கிச்சன்ல தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த வந்து கிச்சன் ஃபெசிலிட்டியில எந்த அளவு எங்களுக்கு அப்போ என்ன ஆச்சுன்னா எங்களோட வந்து ஸ்ட்ரென்த் இன்னும் நல்லா பெருசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியில எங்களால் இந்த அளவு எஃபர்ட்லெஸ்ஸாக எங்களால் பண்ண முடியுது. அது ஒரு பெரிய விஷயம். அவங்களோட சப்போர்ட் ரொம்ப பெரிய விஷயம் எங்களுக்கு. அதனால எங்களுக்கு என்ன சொல்றது, அந்த குவாலிட்டி கான்சியஸா நாங்கள் எந்த அளவு எல்லாமே கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக அவங்களாலையும் டெலிவர் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்னரை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறோம். பெர்ஹாப்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் எங்களுது தான், ரெசிபிஸ் கம்ப்ளீட் தான் எண்டு. அதுக்கப்புறம் அவங்க அதை பேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ அதனால வி ஆர் டூயிங் இட். இது வந்து லாங் டேர்ம்ல இது இப்படி தான் போகும். அதனால இது திவாலி கொண்டு நாங்கள் வைக்கல, த்ரூ அவுட் தி இயர் கண்டினியூ எப்ப கேட்டாலுமே இட் வில் பி தேர். பார்ட்டி ஆர்டர்ஸ் இப்போ ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கோம், பண்ணிட்டும் இருக்காங்க, கொடுத்துட்டாங்க எங்களுக்கு பார்ட்டி ஆர்டர்ஸ் வேற. ஸோ அதுக்கும் நாங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி இந்த தடவை பார்த்தீங்கன்னா கைமுறுக்கு டெஃபினட்டா நீங்க ஒன்ஸ் ஒரு சின்ன ஒரு பேக்கா நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ மேடம். நீங்க தான் இருக்கீங்களா, எல்லாம் ட்ரை பண்ணிட்டீங்களா? நான் ஆக்சுவலா எல்லா ஸ்வீட்டுமே நான் ட்ரை பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி எல்லா ஸ்வீட்டு எல்லா காரமும் ட்ரை பண்ணிட்டேன். எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த தீபாவளி கொஞ்சம் ஈஸியா பண்ணலாம். எண்ணெயில போய் நம்ம நிக்க வேணாம், வாங்கிட்டு தீபாவளியை ஹாப்பியா கொண்டாடிடலாம். அதை தவிர நீங்க வந்து பார்ட்டி ஆர்டர்ஸ் சொன்னீங்க, இப்போ அது பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்வீட்லாம் இப்போ வந்து சொன்னா எப்போ கிடைக்கும்? இப்போ ஆக்சுவலி இப்போ வந்து உங்களுக்கு கவுண்டர் சைடில் ஓப்பன் தான் மேடம், எனி டைம். இன்னையிலேருந்து இப்போ லாஸ்ட் இயர் வந்து அந்த ஒரு பேக்லாக்ஸ் எல்லாம் இந்த வருஷம் இல்லை, எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ரெக்டிஃபை பண்ணி கொண்டு வந்துட்டோம். அப்போ இந்த வருஷம் நீங்கள் எப்போ எது கேட்டாலுமே இட் இஸ் அந்த மாதிரி. எக்ஸப்ட் நம்ம ரெகுலர் ஆர்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா இந்த திவாலிக்கு வேண்டி வி ஹவ் புட் ஆன் ஹோல்டு. அது வந்து 28க்கு அப்புறம் ரெகுலராக அந்த மற்ற மாவு எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சோம். அது வரைக்கும் நம்ம யூஷுவல் முறுக்கு மாவு, முள்ளு முறுக்கு, ரிபன், அட்டை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கண்டினியூஸாக இருந்துகிட்டே தான் இருக்கும். அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்க போகிறதில்ல. ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் இயர் நம்ம சொன்ன மாதிரி அதுவும் வந்து த்ரூ அவுட் தி இயர் நம்ம கொண்டு போனோம். இப்போ ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், இதுவும் த்ரூ அவுட் தி இயர் வந்துட்டே தான் இருக்கும். நம்ம எதுவுமே சீசனுக்கு வேண்டி நாங்கள் எந்த பிஸ்னஸும் பண்ணல. ஒன்ஸ் இஃப் யூ ஸ்டார்ட்னா அது கண்டினியூஸாக போகணுன்றதுக்காக கேட்பாங்க. இப்போ இது வந்து சீர் பட்சணம் மாதிரி கேட்பாங்க, அதுதான் பார்ட்டி ஆர்டர்லாம் கேட்கறதுன்னா அந்த மாதிரி பட்சணம் அந்த மாதிரி தான் பண்ணி அந்த மாதிரியும் பண்ணி தரீங்க. அந்த மாதிரி பண்ணி இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நேற்று. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கைமுறுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் இந்த 5 சுத்து கைமுறுக்கு மாதிரி கேட்டிருக்காங்க. லட்டுவும் ரொம்ப பிடிச்சி போய் அதுவும் ஒரு 5 கிலோ வரைக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ஸும் வந்து பேஸ்ட் ஆனது பண்ணி, பட் ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒரு 3 to 4 days டைம் கொடுத்தா தான் பண்ணி கொடுக்க முடியும் ஃப்ரெஷ்ஷாக. நாங்கள் எல்லாமே ரெடியாக வச்சுட்டு கொடுக்கறது இல்லை, எல்லாம் பேஸ்ட் ஆன் ஆர்டர்ஸ். இப்போ கார்பரேட் ஆஃபீஸ் ஆர்டர்ஸ் வந்தாலும் இந்த சமயத்தில் இப்போ எடுத்து உங்களால் பண்ணி தர முடியுமா? எஸ் மேடம்,
கார்பரேட் ஆர்டர்ஸ் இப்போ ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆல்ரெடி ஒரு பெரிய பேட்ச் இப்போ தான் போயிருக்கு. அதனால அது இஷ்யூ கிடையாது நமக்கு. இட் இஸ் கோயிங் ஆன். அதனால இப்போ ஃபுல்லி பேக்டு இப்போ, அதனால ஃபுல்லி எக்யூப்ட்னால எங்களுக்கு இஷ்யூ இல்லை. எஸ். இப்போ எல்லாருக்குமே தெரியும் மில் ஹவுஸ் வந்து சாலிகிராமத்தில் இருக்கு. அவங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். போன வாட்டி மாவு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப நல்லா முறுக்கு, ரிப்பன், தட்டை, அதிரசம், இது இப்போ மாலாடு, ரவாலாடு எல்லாம் வந்திருக்குன்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் அதிரச மாவு கேட்டிருந்தீங்க. அப்போ எங்களால் இப்போ அந்த சமயம் வந்து ரொம்ப கம்மியான டைம் இருந்ததுனால ரெடி பண்ண முடியல. பட் இந்த வாட்டி வந்து அதிரச மாவும் ரெடி பண்ணியாச்சு. அதனால உங்களுக்கு ரொம்ப ஈஸி. டக்குன்னு அதிரசம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் வேணும்னா பண்ணி, அதிரசமும் ரெடியாக இருக்கு, நீங்கள் அப்படியேவும் வாங்கிக்கலாம். பாருங்க, அதிரசமும் ரெடியா இருக்கு. ஸோ இப்படியேவும் வாங்கிக்கலாம். இல்லை நான் மாவு வாங்கி வீட்டில் பண்ணிக்கிறனாலும் நீங்கள் மாவு வாங்கி வீட்லையும் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா வந்து எல்லா ஸ்வீட்டுமே எல்லா காரமுமே ரொம்பவே நல்லா இருந்தது. போன வாட்டி நாங்கள் மாவு வாங்கி பண்ணதுமே நல்லா இருந்தது. அதே குவாலிட்டி, அந்த நெய் எல்லாமே அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்றது நல்லாவே தெரியுது. இது வந்து இந்த ப்ரைஸ்க்கோ இதுக்காக வேண்டி நாங்கள் பண்ணல. இது ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு ஹெல்த் கான்ஷியஸாகவும் இருக்கணுன்ற ஒரு கான்செப்டில் தான் பண்ணுறோம். இப்போ நாங்கள் இதை வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சாதான் தெரியும். இப்போ என் குழந்தை நான் வந்து கை வச்சு எடுத்து சாப்பிட்ணும், நான் அன்றைக்கி நான் யோசிக்கக்கூடாது, ஐயோ அது வேண்டாண்டான்னு நான் சொல்லக்கூடாது. அந்த ஒரு கான்செப்டில் தான் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதனால் கண்ணை மூடிட்டு தைரியமாக வாங்கிக்கோங்க. எண்ணெயிலேருந்து எதுலேயுமே எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் தாராளமாக தான் போட்டு பண்ணியிருக்கேன். சரிங்களா? கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். எல்லாருக்கும் வந்து திரும்பவும் ஹாப்பி தீபாவளி. Thank you. Diwali நான் வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி சொல்லிடுங்க. Happy Diwali. Thank you. Thank you so much. Thank you so much. எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இத்தனை வருஷம் சப்போர்ட் பண்ணதுக்கு மேலும் மேலும் உங்க சப்போர்ட் எனக்கு கிடைக்கணும்னு கேட்டுக்கிறேன். Thank you so much. சித்ராவும் டீமுக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வந்து எடுத்ததுக்கு. எதிர்பார்க்கல. Thank you. மில் ஹவுஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணிங்கன்னா வந்து டக்குன்னு கொரியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி இந்த தீபாவளியும் நல்லா ஹாப்பியாக சேஃபாக கொண்டாடுங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.